திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். அப்ப பாரதிய ஜனதாவுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. இப்போ ஒரு 10 தான் இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க பிரச்சனைக்குரிய, என்னுடைய ஒப்பீனியன்ல அதிமுக ஒரு பிரச்சனைக்குரிய பார்ட்னர். அவங்க சொல்ல முடியாது, நான் சொல்லலாம். ஏன்னா அவர்கள் ஆரம்ப கருத்துல இருந்தே யார் பிரதமருங்கிறதுல இருந்தே இப்பவும் பாருங்க நரேந்திர மோடி அட்டாக் பண்றதுல இருந்தே பாரதிய ஜனதா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னா 2 பேர்ல அதிமுக இன்னொரு கட்சினா நான் இன்னொரு கட்சியோட நான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு தோணிடும். அது மாதிரியாக உங்களுக்கு பல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. முதல்ல நான் பாரதிய ஜனதா வர வாய்ப்பு இருக்கின்றது. திமுக வரலாம். இன்ஃபேக்ட் இட்ஸ் சேஃபர். நீங்க அவங்களோட ஒரு கிளீனான ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் கூட்டணி அப்படின்னு அவர் எப்பவும் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க சொல்றதுக்கு அந்த கரெக்டான அந்த வார்த்தையோட லிங்க் பண்ணீங்கன்னா சரியாயிடும் நினைக்கிறேன். தமிழகத்துல நம்பகமான கூட்டணி கட்சி திமுக தான், அண்ணா திமுக இல்ல அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலும் சொல்றது ஒரு நிலையில இருக்கு. ஆனா அண்ணா திமுக தான் பார்கெயின் பண்ணோம் அல்லது கடந்த காலம் பார்கெயின் பண்ணுவாங்க. திமுக பார்கெயின் பண்ணாதுன்னா இல்ல, பட் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருந்ததுன்னா அதன்படி நடப்பார்கள்ங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு திமுக கிட்ட இருக்கும். அதிமுக என்ன பண்ணுன்னு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு கடந்த வாஜ்பாய் ஆட்சியில நடந்தது தெரியும். அதனால சொல்றேன். நீங்க தான் சொல்லணும் பதில் அதுக்கு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். எங்களுக்கு பிரதமர் பதவி பெறுவதோ அல்லது அமைச்சர் பதவி பெறுவதோ இலாக்காவை நல்ல இலாக்கா வசதியான இலாக்கா கேட்டு வாங்குவதோ நோக்கம் இல்லை. அதுக்காக நாங்கள் இந்த தேர்தலை பயன்படுத்த போறதில்லை. தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு கடந்த காலங்களில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை. அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக தருவார்கள். அதன் அடிப்படையில் நான் தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்பதற்கு தான் இதை பயன்படுத்த போறோம். ஆக தமிழ்நாட்டுக்கு உரிய வாய்ப்பும் உரிய பலனும் கிடைக்கின்ற வகையில் தமிழ்நாட்டுக்காக இந்த தமிழ்நாட்டில் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த தேர்தல் வழியாக ஒரு விடிவு பிறக்கும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆக அந்த அடிப்படையில் எங்களோடு எந்த கட்சியோடு நிச்சயமா அதிமுக தனியா போய் ஆட்சி அமைக்க முடியாது. ஏதாவது ஒரு கூட்டணி தான். அந்த கூட்டணி என்பது எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைத்து ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒருவரை பிரதமராக்கி அதனுடைய அடிப்படையில் தான் கூட்டணி அமைப்பும் ஒழிய நாங்க இன்னொரு கூட்டணியில போய் சேர்ந்துக்கிட்டு அவங்க பிரதமர் ஆக்கிட்டு அவங்க பின்னால எங்களுக்கு வளமான துறை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நாங்க கொள்ளடிக்கணுன்றதோ இல்ல ஜெயிலுக்கு போகணுன்றதோ எங்க நோக்கம் இல்ல. எங்களுடைய இலக்கு என்பதை நாங்க தெளிவா இருக்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அவங்க சொல்றது ஒரு உறுப்பினர் இருந்தாலும் ஆதரவு தருவாங்க. இதே டெல்லியில ஆம் ஆத்மி அந்த இருங்க சொல்ல காங்கிரஸ் கடைசியில வேற வழியே இல்லாம ஆதரவோட அவங்க ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதை விமர்சனம் பண்ணாங்க. காங்கிரஸ் பி டீம் சொன்னாங்க. ஆக இன்னைக்கு இவங்க யாரோ ஒரு ஆதரவு தராங்க ஆதரவு வாங்கினா இவங்கள பி டீம்னு சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? நீ புதிய கூட்டணி கட்சிகளை ஈர்க்கிறதுக்கான முயற்சியும் தேச நலனுக்காக அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கு ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆதரவு தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்க அல்லது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஆவடிக்குமாரும் சொல்றாரு. ரெண்டும் அப்படித்தானா? இல்ல, அவங்க கட்சியுடைய பார்வையில இருந்து எது சரின்னு கருதுறாங்களோ அந்த அடிப்படையில் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இதுல தமிழ்நாட்டு நலன், தேச நலன் இதெல்லாம் இல்ல. நாங்க உண்மையான தேச நலன் எது, உண்மையான தமிழ்நாட்டு நலன் எது, இதையே நாங்க ரீடிஃபைன் பண்ற ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் தான் நாங்க முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த டிஸ்கோர்ஸ்குள்ளே நாங்க உண்மையில இல்ல. இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆட்சி அமைப்பது பதவிங்கிற அடிப்படையில் இருக்கு. நாங்க கரப்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம், டிரான்ஸ்பரன்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த அதெல்லாம் தான் நாங்க திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிற இஷ்யூ. இது எதுவும் அதோட ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கான்னு பாருங்க. இது எதுலயும் அதெல்லாம் எதுவுமே சம்பந்தப்பட்டிருக்க பாருங்க. இதெல்லாம் எதுவுமே சம்பந்தப்படாது. ஆனா நீங்க அரசாங்கம் அப்படின்னு அமைக்கப்படும் போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தும் கூட அங்க ஒரு அரசாங்கத்தை திறம்பட நடத்த முடியாமல் ஒரு தோல்வி அடைந்த நிலைமையில தான் அதுதான் சொல்றேன். அதனால இருக்கிற சூழ்நிலை என்ன? ஆம் ஆத்மி 49 நாள் எப்படி ஆட்சி நடத்துனதுங்கிறது இன்னைக்கு விவாத பொருள் இல்ல. நீங்க தீர்ப்பு கொடுத்த மக்களுடைய மனநிலையை கருத்துல கொள்ளணுமா வேண்டாமா? மக்கள் கொடுத்த தீர்ப்பை உங்க விருப்பத்துக்கு விளக்கம் சொல்லி மாத்திக்குவீங்களா? நீங்க ப்ரீபோல் அலையன்ஸ்ல பெரும்பான்மை கிடைக்கலன்னா
நான் ஆட்சி அமைக்க எங்களுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறது தானே நியாயம். நீங்க வந்து இந்த கேள்விக்கு இப்போதைய பதில் நிச்சயமாக பெரும்பான்மை கிடைக்கும். அதனால அது அடுத்த கேள்விக்கு இதுல போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அதனால நீங்க ஆனா பெரும்பான்மை கிடைக்கலன்னா அப்படி கிடைக்காதப்போ அப்ப அதை பத்தி யோசிப்போம் சார். இப்போதைக்கு அதை பத்தின கேள்விக்கு வந்து பதிலே இல்ல. நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கும் அறம் சார்ந்த நிலைப்பாடுகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாமா? இல்ல, இது அறமற்றதுன்னே நான் முதல்ல நினைக்கல. ஏன்னா நான் வந்து ஆரம்பிக்கிறது ஒரு எந்த கட்சியாக இருந்தால் பாரதிய ஜனதாக்குன்னு மட்டுமே இல்லை, ஒரு அஜெண்டா. அது வந்து ஞானி சொல்லலாம், அது வந்து கரப்ஷன் தான் அஜெண்டான்னு சொல்லலாம், அல்லது பிக் பிசினஸ் தான் அஜெண்டான்னு சொல்லலாம். நான் அந்த மாதிரியான கம்யூனிசம் தான் அஜெண்டான்னு சொல்லலாம். நான் அதுக்குள்ள போக விரும்பல. உங்களுக்கு ஒரு அஜெண்டா இல்ல, உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. முதல்ல வந்து உங்களுடைய நோக்கம் எந்த கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்பது. அது நிதர்சனம் வந்து அது இல்லைன்னு ஆயிருச்சு. அதற்கு தான் நீங்க அடுத்த கட்டமாக ஒத்த கருத்துடைய கட்சிகளை ஒன்றாக இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்குறீர்கள். அப்படி கூட்டணி உருவாக்குவதிலேயே பாரதிய ஜனதா போன்றவர்களுக்கு பெரும் சிக்கல் இருந்தது. சிலர் வந்து சேரவே மாட்டேன் என்று சொன்னார்கள். அதன் பிறகு கடைசியில வந்து சேர்ந்தாங்க. அதுவும் நமக்கு எண்ணிக்கை தரலன்னா நீங்க வந்து அதற்கு அடுத்த கட்டம், நான் வந்து வெளியில போய் நின்னுக்கிறேன், நான் சன்னியாசியா நின்னுக்கிறேன்னா இன்னொருவராலையும் உருவாக்க முடியாதுங்கிறப்ப திரும்ப திரும்ப தொங்கு பாராளுமன்றமாகவே வந்துட்டு இருக்கிறது வந்து நல்லதில்லை. அப்ப இருக்கிறதை வைத்து இணைத்து ஒரு கட்சியை ஒரு கூட்டணியை உருவாக்கி ஒழுங்காக ஆட்சியை நடத்த முடியுமான்னு பார்க்கணும். டெல்லி சட்டமன்றத்துல சன்னியாசி, நாடாளுமன்றத்துல டெல்லி சட்டமன்றத்துல சொன்னதற்கான காரணங்கள் வேற. அங்க இன்னொரு தேர்தல் நடந்திருந்ததுன்னா நீங்க வந்து வாய்ப்புகளை பார்க்கும்போது தயவு செஞ்சு நீங்க தொடர்ந்து பேசலாங்க. நீங்க தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.